படிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான்? பைத்தியக்காரா, இப்படி தாண்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு. எந்த நடிகனுடைய மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் நின்று கூட்டத்தில் சிக்கி செத்துருக்கா? யாராவது சொல்றா? என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். பேசும்போது குய்யோ 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 குய்யோன்னு கத்திக்கிட்டு முத நாள் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற வர்ற மாதிரி ஐயோ ஐயோ அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான். என்ன கேட்பான்? அது பெரிய கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி நீ பார்ப்ப. 26 எங்களுது. விரும்பத்தகாத நிகழ்வு, சட்டத்திற்கு கேடான ஒரு நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? நடக்காது. ஏன் இது காவாலி கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம். என்ன பண்ணுவ? சரி, நீ என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணுவ? ஆட்சியை கிளப்பிய மறுபடியும் தேர்தல் வைப்பில்ல? அப்ப போட்டிடுவேன். அப்ப நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பேனா? நான் தான் ஜெயிப்பேன். ஏன்? நான் என் மக்களோட நிக்கிறேன், மக்களுக்காக நிக்கிறேன். அவ்வளவு மானம் கட்டவில்லை என் மக்கள். எவன் எனக்கானவன் எவன் ஊரானுக்கானவன் தெரியாமையா இருக்கான்? டேய், நீ ஒண்ணு கேட்கிற, இந்த நாட்டை எத்தனை பேர் ஆண்டிருக்கான்? எத்தனை பேர் ஆண்டிருக்கான்? எவன் மகனாவது மிலிட்டரிக்கு போயிருக்கானாடா? எவன் மகனாவது நாட்டை பாதுகாக்கிற பணிக்கு போயிருக்கானா? அது வேணா போவான். நான் வரேன்டா, தொட்டுடா பாப்பா. ஒரு தடவை என் முன்னவர்கள் சிலையை தொட்டுடா. சிசிடிவி கேமரா வச்சு அப்படியே சிலை எடா செய்யல, என்ன சிலையை தூக்குடா, கம்பியை தூக்குடா, வைடா கேமராவை, நீ தொட்டுடா. அதுக்கப்புறம் அடுத்த நொடி உயிரிழந்தானே நினைக்கிறேன். பாரா பாப்பா, நீ தொடு பாப்பா. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எந்த நடிகனுடைய மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கான்? யாராவது ஒருத்தன் சொல்றா? யாராவது சொல்லு. எந்த நடிகனுடைய மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் நின்று கூட்டத்தில் சிக்கி செத்துருக்கான்? யாராவது சொல்றா? என்ன எப்படி இருக்கு? படிக்க வைத்து அறிவார்ந்த ஒரு நாகரிகம் பெற்ற பண்பாடு கொண்ட சமூகமாக மாற்ற வேண்டும் என்று நமது முன்னவர்கள் துடித்தார்கள். இன்னைக்கு எங்க போய் நிக்குது பேரு? காமராஜர் என்பவனுடைய ஆட்சி அல்ல, அவன் பிறந்து வளர்ந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் ஆரம் சார்ந்த ஆட்சியை நம் உயிர் தலை தாத்தன் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் தந்தார்கள். தமிழனின் அறம் சார்ந்த ஆட்சியை அவர் செலுத்தினார், இந்த மண்ணிலே நிறுவி காட்டினார். இன்னைக்கு இருப்பது போல ஊழல் லஞ்சம் இல்லை, உண்மை நேர்மை, ஆடம்பரம் இல்லை, எளிமை, தூய்மை, பொது வாழ்க்கையில் தூய்மை. அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே எனக்கு ZY பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த நாட்டில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருக்கும் உயர் பாதுகாப்புன்னு ஒரு கூட்டம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நான் தான். ஒருத்தன் இல்ல. ஏன்? நாங்கள் தான் இந்த நாட்டிற்கே பாதுகாப்பு. காவக்காரனுக்கு எதுக்குடா ஒரு காவக்காரன்? கருப்பணசாமி ஐயனாருக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்பு? ஒரு சாமி எதுக்கு? அவனுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சாமி? இன்றைக்கு முதலமைச்சரோ அமைச்சரோ வீட்டை விட்டு கிளம்புகிறார் என்றால் 3 மணி நேரத்திற்கு முன்பு சாலையை மறித்து விடுவார். வழி நெடுக இருபக்கமும் காவலர்கள். அவனுக்கு எந்த கழிவறை வசதி, ஒரு இல வசதி இருக்காது. வெயிலோ மழையோ அவன் நின்றுகிட்டே இருக்கணும்.
அப்படி என்னதான்டா புடுங்குனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இவர்கள்தான் வாக்கு கேட்கும் போது வந்து கூட்டத்தில் நின்று அப்படி ஆரத்தி எடுக்கும் போது அப்படியே சிரிப்பார்கள். அப்படியே அந்த ஆரத்தி தட்டுல இருக்கிற அந்த ஆரத்தி தண்ணியில ஆசிட்டு ஊத்தி இருக்கும்னு கவலைப்படுறது இல்ல, அப்ப பயப்படுறது இல்ல. அப்படியே போய் கும்புறது, அம்மா அம்மா அப்படின்னா அப்ப கத்திய வச்சு ஒருத்தர் இடுப்புல குத்திடுவான்னு பயப்படுறது இல்ல, அப்பெல்லாம் பயப்படுறது இல்ல. அதிகாரத்துக்கு வந்த பிறகு பயப்படுறது. ஏன்னா அங்க சொன்ன எதையும் இங்க வந்து செய்யறது இல்ல. அதனால ஏதாவது பண்ணிடுவானோ, யாராவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறது. ஆனால் அந்த தலைவன் வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதில்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனதில்லை. அதனால அவனுக்கு பயம் இல்லை, அவன் பேரப்பிள்ளைகள் எங்களுக்கும் பயம் இல்லை. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது அந்நியர்களுக்கு அல்ல, என் ஆத்தாளப்பன், என் மாமன் மச்சன், என் பிள்ளைகளுக்கு, எங்கள் சொந்தங்களுக்கு. அதனால் எவ்வளவு கூட்டமானாலும் நீ பாரு, அக்டோபர் 30 நான் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கு வணக்கம் செலுத்த வருவேன். காவலர்கள் குறுக்க மறிப்பாங்க. ஐயா எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, ஐயா ஒழுங்கு பண்ணியாச்சு, சர 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 சரன்னு போயிட்டு மாலை போட்டு வணக்கம் செலுத்த வேண்டியதாயான்பாங்க. சரி போங்கம்மா. கொஞ்ச தூரம் போனவனா ஆளை காணாம போயிடுவாங்க. நல்ல கூட்டம் எங்க இருக்கும், அன்னை என்னை விட்டு போயிடுவாங்க. சரி கூட்டத்துக்குள்ள உள்ள தள்ளி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் கூட்டமும் நாங்களும் தான். என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். நீங்க வாட்டுக்கு இருங்க. எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, சட்டத்திற்கு கேடான நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? நடக்காது. ஏன்? ஏன்? இது காவாலி கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம். இன்னைக்கு மாதிரியா ஓராண்டுக்கு ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் ஓராண்டுக்கு 100ஆண்டு விழா அவர் விழாவை கொண்டாடுகிறார். ஓராண்டுக்கு எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு பொருள் செலவு. செத்து போகும்போது சட்டப்பையில 110 ரூபாயோட செத்து போன ஒரு தலைவன் 9 ஆண்டுகள் இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்த ஆண்டு இருக்கிறான் என்று நீங்க நினைக்க முடியுமா? பாரு. ஐயா முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக அந்த கிருஷ்ணசாமி நாயுடு வந்து நம்முடைய பாட்டியை இதே விருதுநகர்ல வந்து சந்திக்கிறாங்க. வீட்டில் சந்திக்கும் போது, எப்பா நான் என்ன ஒரு ஒண்டி கெட்ட இங்க கிடக்கிறேன், அங்கே போய் என்னை சென்னையில் அவனோட மெட்ராஸில் அவனோட வச்சுக்கிற கூடாதா, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடப்பேன்லன்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்ல, உடனே இவர் போய் நம்ம தாத்தாட்ட சொல்றார். அது சரிதான், அவளுக்கு இருக்கும்ல, என் கூட இருக்குன்னு ஆசையில் நானும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அவ கூட இருக்குன்னு ஆசைப்படும் தான் ஆத்தா. ஆனால் ஆத்தாவை கொண்டாந்து இங்கே வச்சா எங்கள் அப்பத்தாவை பார்க்க வரேன்னு 2 பேர் வருவான், அத்தையை பார்க்க வரேன்னு 4 பேர் வருவான், இங்கே இருப்பான், இருந்துகிட்டு இங்கிருந்து போனை போடுவான், முதலமைச்சர் வீட்டில இருந்து பேசுறேன்பா, நிர்வாகத்தை கெடுத்து போடுவான்னு. இன்னைக்கு இருந்தா எவனே தெரியாது. ஐயா ஸ்டாலின் வந்து நான் உங்க அப்பா அப்படின்ன போற வரவன்லாம் தண்ணியை போட்டு மோட்டர் பைக்கில் போறவன்லாம் போலீஸ் பிடிச்சா இருங்க எங்க அப்பாவுக்கு பேசுறேன்றான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பாருங்க, வீட்டில் இருந்து முதலமைச்சர் வீட்டில் இருந்து பேசுறேன்னு நிர்வாகத்தை சீர்கெடுத்து விடுவான் என்று அச்சப்பட்டிருக்காப்ல. என்ன பண்ணுவ? சரி நீ என்ன பண்ணிடுவேன், என்ன பண்ணுவ? ஆட்சி கிளப்பிய மறுபடியும் தேர்தல் வைப்பில்ல, அப்ப போட்டிடுவேன். அப்ப நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பேனா? நான் தான் ஜெயிப்பேன். ஏன்? நான் என் மக்களோட நிக்கிறேன், மக்களுக்காக நிக்கிறேன். அவ்வளவு மானம் கட்டவில்லை என் மக்கள். எவன் எனக்கானவன் எவன் ஊரானுக்கானவன் தெரியாமையா இருக்கான்? இந்த 4-5 மாசத்துல தெரிஞ்சிருப்பாரு, மொத்தமா தெரிஞ்சிடும். அவனுக்கு அவ்வளவு மக்கு கிடையாது. இங்க யாரும் மக்கா இருந்தா 36 லட்சம் ஓட்டு போட்டு என்னை 3வது பெரிய கட்சி ஆகியிருக்க மாட்டான். புரியுதா? ஒரு அரசியல் கட்சி உட்கார வச்சு நாற்காலி போட்டு இவ்வளவு நேரம் பேசி ஆர்ப்பரிக்காம பேசுறதை கேட்டு உள்வாங்கி ஆர்ப்பரிச்சு கைதட்டுற ஒரு கூட்டத்தை காட்டுறா இந்த நாட்டில். ஒண்ணு காட்டுறா.
பேசும்போது குய்யோ 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 குய்யோன்னு கத்திக்கிட்டு முத நாள் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற வர்ற மாதிரி ஐயோ ஐயா அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான். இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன படம் ஓடிச்சுன்னு தெரியாது, எது ஓடிச்சுன்னு தெரியாது. இது போலதான் இந்த நீட்டு தேர்வு போலதான். நீட்டு எழுதும் போது நீ என் அன்பை என் உடன் பிறந்தவனே என் தம்பி தங்கையிலே கவனிச்சுக்கிறங்க, எந்த மாநிலத்திலும் இவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது. துப்பட்டாவை கலட்டு, முடியை அவுத்து விடு, தோடை எடு, மூக்குத்தி எடு, உள்ளாடையை கலட்டு, இந்த சித்திரவதைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. நல்லா கவனிச்சுக்க. என் நிலத்தில் மட்டும்தான் மூக்குத்திய கலட்டு பிட்ட கொண்டு போயிருவாங்கிறான். இதான் அறிவார்ந்த எவனாவது சண்டை போட்டு கேடாடே, இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போயிட முடியாண்டா, இந்த தோடுல கொண்டு போயிட முடியும் என்னடா, இந்த தலை மைத்துக்குள்ள கொண்டு போயிட, இந்த மைத்து பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் ஏண்டா, அது கொண்டு போயிட முடியும். இந்த மூக்குத்திகளை பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்ம சொல்லுகிறது இந்த நாடு. ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டிக்குள்ளே, வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது நம்பு என்று சொல்லுது. எங்களை எல்லாம் சும்பப்பை நினைச்சுட்டு சுத்திட்டு இருக்க நீ என்ன. இந்த ராகுல் காந்தி சகோதரர் 70 லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான், 60 லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான், நான் அப்படியே போராட்டம் பண்றாப்ல. ஏய், இந்த ஓட்டுப்படியை தூக்கி போடுறான்னு சொல்லுப்பா. இந்த பெட்டி இருக்கிற வரை இதை பண்ண முடியும். அது அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கும் தெரியும், ஐயா மோடிக்கும் தெரியும், நாட்டை ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும். டேய், நீ ஒண்ணு கேட்கிற, இந்த நாட்டை எத்தனை பேர் ஆண்டிருக்கான், எத்தனை பேர் ஆண்டிருக்கான்? எவன் மகனாவது மிலிட்டரிக்கு போயிருக்கானடா? எவன் மகனாவது நாட்டை பாதுகாக்கிற பணிக்கு போயிருக்கானா? அது வேணா போவான். ஏன்னா இங்க முதலமைச்சர் மகன், அப்புறம் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் மகன் முதலமைச்சர், அவன் அமைச்சர், இப்படிதான் வருவான். நாங்க அமைச்சரா தான் இருப்போம், நாங்க அதெல்லாம். நீங்க ஏன் நீட் எழுத போறிய? இப்ப என்ன ஒரு திறந்த மனதோடு நம்ம சொல்றோம்னா, எல்லாரும் தேர்வு எழுதுவோம். என்னை கேட்டா அந்த ஓட்டு போடுறவன் கூட ஒரு தேர்வு வச்சிருவோம். நானும் எழுதுறேன். இந்த நாட்டில் அறிவியல், உயிரியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, பொருளாதாரம், உலக அரசியல், சூழியல் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸை தயாரிப்போம். ஆமா, தயாரிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாடத்தை வைப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தேர்வு எழுதுவோம். எம்எல்ஏ ஆயிட்டோம், சரி, அதை மக்கள் தெரியாம போட்டான். இப்ப மந்திரி ஆகக்கூடாது, அப்ப என்ன பண்ணும், இந்த பரீட்சையில பாஸ் ஆகணும். இந்த தேர்வு எழுது, அந்த தேர்வு எழுது, டெட் எழுது, நீட் எழுது, எக்ஸிட் எழுது, நீட் எழுது, எல்லாம் சொல்ற. இவன் எந்த தேர்வு எழுதுனா? மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க. மக்களுக்கு நீ என்ன இதை கொடுத்த அறிவு? நான் தேர்தல் ஆணையத்தில் கேட்டேன்ல, என்ன கேட்டேன், சின்னத்தை எடுத்துரு, என்ன முறைக்கு வா, அமெரிக்கா மாதிரி 101, 201, 51, 91 நம்பருக்கு வாங்கினேன். படிக்காதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டாப்ல. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார். உங்க மகன் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்க அண்ணன் 75 வருஷம் விடுதலை வெற்றி இருந்தாலும் அவனை படிக்க வைக்காம என்ன புடிங்கிட்டு இருந்தான்னு கேட்டேன். 75 வருஷமா 1-2 கூட படிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த? படிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான்? பைத்தியக்காரா, இப்படித்தான்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். இப்போலாம் ரொம்ப கொலவெறி வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தெளி விடுறேன்னு இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும்? போட, அந்த கூட்டத்துக்கு போடானா நசுங்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. நீ என்ன மனநிலையில் இருக்க? ஆத்துல அழகிற இறங்கினாலும் கூடுறா, ஆட்டக்காரன் வீதிக்கு வந்தாலும் போறா. ஆட்டுக்கார அலமையில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்கார அலமையில் நடிச்ச ஆடு வருதுன்ட்டு பலாயிரக்கணக்கில் கூட்டிட்டான். அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சராக இருந்திருக்கும். அவ்வளவு அறிவார்ந்த சமூகமா இது போய்கிட்டு இருக்குது. இது நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்து பல ஆண்டுகள் தூக்குல தொங்கிய பரம்பரையில் வந்தவன். நாங்க சிறைப்பட்டு மிதிப்பட்டு வந்தவன். இவர்கள் சொல்ற தலைவர்கள் விடுதலைக்காக எத்தனை பேர் சிறையில் இருந்திருக்கான்? இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசியனத்தின் வரலாற்றை சுருக்குவார்கள். தமிழனின் எல்லா பெருமையும் ராமசாமி என்கிற ஐயாவின் முதுகுக்கு பின்னாடி வைத்து மறைப்பார்கள். அதான் என் தம்பி சொன்னான் பாருங்க, அருண் ஜெயசீலன், தமிழெண்ணை சிலை
நாடக உலகின் தந்தை சங்கரா சுவாமிகள் தூக்கிட்டான். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் சிலையை தூக்கிட்டான். ஆனால் தெருவெங்கும் ஐயா ராமசாமிக்கு சிலை இருக்கு, ஐயா எம்ஜிஆருக்கு சிலை இருக்கு, அம்மா ஜெயலலிதாவுக்கு சிலை இருக்கு. இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு அல்ல. திராவிடனுக்கு எது இடையூறு? தமிழ், தமிழன் இன முன்னோர் எல்லாம். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பெருந்தலைவன் காமராஜர் இன்னைக்கும் பாரு சிலையா நிற்கும் போது ஜெயிலில் இருப்பான். நாட்டு விடுதலைக்கு போராடிய நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் சிலையா நிற்கும் போதும் சிறையில் இருப்பார். ஆனால் வந்தவன் போனவன் எல்லாம் தெருவில் இருப்பான். நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருந்தவன் விடுதலை அடைந்த நாட்டிலேயும் சிலையா நிற்கும் போதும் சிறையில் இருக்கான் என்றால் மான தமிழர்கள் மாண்டு சாகலாம். கேவலம். நான் வரேன்டா, தொட்டுடா பாப்பா. ஒரு தடவை என் முன்னவர்கள் சிலையை தொட்டுடா, சிசிடிவி கேமரா வச்சு அப்படியே சிலை எடா செய்யல, சிலையை தூக்குடா, கம்பியை தூக்குடா, வைடா கேமராவை, நீ தொட்டுடா. அதுக்கப்புறம் அடுத்த நொடி உயிர் இருந்தானே நினைக்கிறேன். வரா பாப்பா, நீ தொடு பாப்பா. சாதின்னு சா அப்படின்னு சொல்றதுக்குள்ள சான்றுவேன். சாதி அது முடிக்க முடியாது. கவனமா இருந்து கொண்டது. இந்த கூட்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்ன கேட்பான், அது பெரிய கூட்டம். கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு. நீ பாப்ப இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பாப்ப. நான் அரசியல் கட்சி நடத்தல, மக்கள் ராணுவம் கட்டி நடந்து. மக்கள் ராணுவம். என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா, மாணவர் பாசறையில் இருக்க பிள்ளை, 10ஆம் கூட நம்பி சேரல. அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும். இதை விட சின்ன சின்ன பசங்கள்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிக்கிட்டு இருக்கான். என்ன கேட்குறாங்க, ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான்னு. அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும், அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும், அவ்வளவுதான். இதுல அப்படித்தானே இருக்கணும். வேற ஆள் மாதிரி பேசினாதான் சந்தேகிக்கணும். என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம். இது மக்கள் ராணுவம். சீருடை அணியல, ஆயுதம் தூக்கல, ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது. 26 எங்களுது. மகாபாரத போர் என்ன, நமக்கு இலக்கிய சான்று இருக்கு. அங்க போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, பாரத போர் நடந்துக்கும் போது நம்ம பாட்டேன் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் போய் அங்க வண்டி வண்டியா சோறாக்கி போட்டிருக்கான். சங்க இலக்கியத்தில் பாட்டு இருக்கு. அப்ப நான் கூட கோட்டேன், நீ போர் போட்ட போது சோறு போட்ட வேண்டாம். நானு போர்ல போதித்தார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு. கிருஷ்ண பரமாத்மா எங்க மக மாயோன், எங்களுடைய கண்ணன் செய்த அந்த போதனை தான் கீதா உபதேசம். அதான் பகவத்கீதை. போர் போட்ட போது கிருஷ்ண பரமாத்மா போதித்தது உனக்கு வேதம் என்றால், அந்த நீ போரை போடும் போது சோரை போட்டானே என் பாட்டன், அவனுக்கு அப்ப எது வேதம் என்று கேட்டேன். யாற்ற பதில் இருக்கு? இல்ல. சமரசமின்றி சண்டை. 26லும் தேர்தலிலே தனித்துத்தான், 29லும் தேர்தலில் தனித்துத்தான் களத்தை நின்பார். சத்தியம் தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமங்கிறான் பாட்டன் பாரதி. எனக்கு தான் பாடுறான். கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதாங்கிறான். தர்மம் வெல்லுமிடாங்கிறான். உண்மை உறங்கும், ஆனால் செத்துவிடாது. ஒரு நாள் இந்த மக்கள், இந்த இனத்தின் தலை சிறந்த மகன், இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள். என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை. ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.